வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, யுபிஐல புது ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்போ வந்து நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பல ரூமர்ஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா, நீங்க வந்து ஏடிஎம்ல போய் பேலன்ஸ் செக் பண்ணா எப்படி உங்களுக்கு அது கணக்கெடுக்குமோ, அதே மாரி இப்போ வந்து உங்களுக்கு லிமிட்லாம் வந்து கொண்டு வரப்போறாங்க. நீங்க பேலன்ஸ் செக் பண்ணா அது ஒரு லிமிட்டு, பணம் அனுப்புனா ஒரு லிமிட்டு. இந்த லிமிட்ட தாண்டினீங்கன்னா, ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு பேங்க்ல ஃபைன் போடுவாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூமர் பரவிட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உண்மையா நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பல பேர பாதிக்கும். அது உண்மையா பொய்யாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், யுபிஐன்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இத என்பிசிஐ மேனேஜ் பண்ணுது. ஆர்பிஐயோட ஓவர்சைட்ல நடக்குது. இத யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ட்டா பேங்க் அக்கவுண்ட்லேருந்து பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மணி அனுப்ப முடியும். இப்போ இதுக்கு லேட்டஸ்ட்டா கொடுத்த அப்டேட்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். அப்டேட் நம்பர் 1 என்னன்னா, ரீசென்ட்டா ஒரு புது ப்ரொபோசல் பத்தி டிஸ்கஷன் நடக்குது. அதாவது இதோட பேர் வந்து யுபிஐ செக்அவுட் இல்ல யுபிஐ மெட்டா. இது வந்தா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்ம செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்த டிஃபால்ட் யுபிஐ ஆப் யூஸ் ஆகலாம். அதாவது ஸ்ட்ரெயிட்டா நீங்க எப்பவுமே என்ன ஆப் யூஸ் பண்ணீங்களோ, டிஃபால்ட்டா ஒரு ஆப் செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஆப்புக்கே இது போயிடும். அதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கேட்காது. ஆனா இது அஃபிஷியலா இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஏன்னா, இதுக்கு வந்து இது எதனால வந்து இப்ப இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரலன்னா, சில ஃபின்டெக் கம்பெனிஸ் அதாவது சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இந்த ப்ரொபோசல் வந்துச்சுன்னா, பெரிய யுபிஐ ஆப்ஸ்க்கு தான் அட்வான்டேஜ் கிடைக்கும். எங்கள மாரி சின்ன சின்ன ஆப்ஸ்க்குலாம் வந்து காம்படிஷன் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா, அது வந்து டிஃபால்ட்டா இப்ப எல்லார் ஃபோன்லயும் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த 3 தான் மெயின்லி இருக்கும். இந்த 3க்கு மட்டும் அது யூஸ் பண்ற மாரி போயிட்டுனா, சின்ன சின்ன ஆப்ஸ் இந்த பிம்மு, ஆ இன்னும் நெறைய ஆப்ஸ்லாம் இருக்கு. நல்ல நல்ல ஆப்ஸ் அமேசான் பே இதெல்லாம் செலக்ட் ஆகாம போச்சுன்னா, நாங்க என்ன பண்றது? ஸோ, அதனால இத மட்டும் கொண்டு வராதீங்கன்னு சொல்லி பல கம்பெனிஸ் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இது ஒரு நியாயமான கோரிக்கை தான் என்னைய பொறுத்தவரைக்கும். ஸோ, அதனால இன்னும் இத வந்து அஃபிஷியலா கொண்டு வரல. அடுத்த அப்டேட் என்னன்னா, டேப் டூ பே யுபிஐ ஃபீச்சர பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வெளிநாட்டுலலாம் நீங்க எப்படின்னு வச்சுக்கங்களேன், அங்கலாம் நீங்க கிரெடிட் கார்ட வந்து இந்த ஸ்வைப் பண்ணி இந்த மாரிலாம் இல்ல. கிரெடிட் கார்டு கூட கிடையாது. உங்க ஃபோன்லயே வந்து உங்களோட கிரெடிட் கார்ட வந்து லிங்க் பண்ணி ஐஃபோன்ஸ்ல, அந்த ஐஃபோன போய் இப்ப நீங்க டேப் பண்ணீங்கன்னா, அது போதும். அது உங்களோட அமௌண்ட்டயும் எடுத்துக்கும். எதுவுமே நீங்க பண்ணணும் அவசியமே கிடையாது. என்ஃபிஎஸ்சி உள்ள ஃபோன்ஸ்ல மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாரி ஆப்ஷன இங்க வந்து யுபிஐக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. அதே மாரி என்ஃபிஎஸ்சி சப்போர்ட் இருந்த ஃபோன்ஸ்ல மட்டும் தான் இந்த மாரி பண்ணவும் முடியும். இது வந்து இப்போதைக்கு ஆனா இது வந்து பேசப்படுது. அஃபிஷியலா பேசப்படுது. பட் இது வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். இல்ல ரொம்ப நாட்கள் கூட ஆகும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ஏப்ரல் 1லேருந்து லைவ்ல வந்துட்டு. அதாவது ஓடிபி மட்டும் போதாது இப்பலாம். யுபிஐ பின்னும் பயோமெட்ரிக் இல்லன்னா அப்ரூவல் வேணும். டிவைஸ் அப்ரூவல் வேணும். இதனால வந்து எவ்வளோ நெறைய ஃப்ராட் கம்மி ஆகுது. அப்புறம் ஆப் டாமினன்ஸ் கேப். அதாவது 30%க்கு ஒரு ஆப்பு டோட்டல் யுபிஐ வால்யூம் 30%க்கு மேல ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு என்பிஎஸ்ஐ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா காம்படிஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்மால் ஆப்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது செட்டில்மென்ட் சைக்கிள் சேஞ்ச். இது வந்து நவம்பர் 3லேருந்து வரணும்னு சொல்லி பேசப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் அண்ட் டிஸ்பியூட் கேஸஸ் எல்லாம் ஒரே பேட்ச்ல செட்டில் ஆகும். நவம்பர் 3 முதல் இது செப்பரேட் ஆகும். 10 செட்டில்மென்ட் கேஸஸ்க்கு பெர் டே சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃப்ராட் காம்பன்சேஷன் சொல்லி ஒரு விஷயம் ஜூலை இப்ப சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஃப்ராடான டிரான்சாக்ஷனுக்கு 25,000 வரைக்கும் காம்பன்சேஷன் குடுக்குற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அஃபிஷியலா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நடைமுறைக்கு தான் வரல. அப்புறம் வந்து இது கில் ஸ்விட்ச்ன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இது என்னன்னா ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஃபோனு தொலைஞ்சாவோ, இல்ல சிம் க்ளோஸ் ஆயிட்டுனா, இன்னொருத்தவங்க பேர்ல எடுத்து, அவங்க வந்து அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாரி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அ உடனே வந்து ஒரே ஒரே கிளிக்கு. அதாவது உங்களோட பேங்க் இதில போயிட்டு, இல்லன்னா உங்களோட ஆப்ல போயிட்டு ஒரே கிளிக் இப்படி பண்ணீங்கன்னா, அவங்க இந்த இன்னொரு ஃபோன்ல யூஸ் ஆவாத மாரி கொண்டு வரலாம். ஆனா, அது எப்படி பண்றதுன்னு சொல்லி இன்னும் நமக்கு டீட்டெயில்ஸ் வரல. நீங்க ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போய் ஒரு தடவ நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இத பத்தி தெரியும். ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போயிட்டுனா, உங்களோட பேங்க் ஆப்ல போயி, நீங்க அந்த பட்டன அழுத்துனீங்கன்னா, ஏடிஎம் கார்டு யூஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு பட்டன் இருக்கு. அத அனுப்புனீங்கன்னா போதும். உங்க பின் போட்டதுக்கப்புறம் அந்த ஏடிஎம் கார்டு லாக் ஆயிடும். அவங்க திருடிட்டு போனவங்களால யூஸ் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு விஷயம் கொண்டு வர போறாங்க. இந்த யுபிஐ பின் இதுக்கும். ஸோ, இதெல்லாம் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட். இப்போ ரூமர்ஸ பத்தி பார்ப்போம். ஃபோன்பே க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய ரூமர் பரவிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ரூமர். எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் வரல. அப்புறம் கூகுள் பேவையும் பேன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே பொய். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் நீங்க கேள்விப்படுற எல்லா பெரிய ஆப்ஸும் வந்து பேன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் பண்ணாங்கன்னா,
அதெல்லாம் என்னது பெரிய நியூஸாக பெரிய பெரிய நியூஸ் சேனல் வரைக்கும் போடுவாங்க. ஸோ அதை நம்பாதீங்க. 3வது வந்து யுபிஐ யூஸ் பண்ண மந்த்லி சார்ஜ் வரும். இதுதான் ரொம்ப நாளா பரவிட்டு இருக்கு. பல பேர் பயப்படுறாங்க. ஏன்னா, அப்பப்போ வந்து அஃபிஷியலாவும் அவங்க சொல்றாங்க, இது கொண்டு வரதுக்கு நாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால பயப்படுறாங்க. ஆனா, இது நடைமுறைக்கு வரல. கவர்மெண்ட் வந்து எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் பண்ணல சார்ஜ் இருக்கு. அதாவது நீங்க இன்னொரு ஆளுக்கு வந்து காசு அனுப்புறதோ, இல்ல கடைக்கு காசு அனுப்புறதோ வந்து சார்ஜ்லாம் இன்னும் எதுவும் கொண்டு வரல. ஸோ, அதனால நீங்க பயப்பட வேணாம். அப்புறம் தமிழ்நாடுக்கு செப்பரேட்டா ஒரு யுபிஐ ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க. அங்க டிவிகே கவர்மெண்ட் வந்து அவங்க தனியா வந்து தமிழ்நாடுல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் டாக்ஸ் போட்டு ஏதோ கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி பேசப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு முழுக்க முழுக்க பொய்யானது. எதையும் நம்பாதீங்க. ஸோ, அதனால யூசர்ஸ்லாம் என்ன பண்ண வேணும்னு நான் சொல்லணும்னா, அஃபிஷியல் ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓடிபியையும், யுபிஐ பின்னையும் யார்ட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. சோசியல் மீடியா ரூமர்ஸ நம்பாம, என்பிசிஐ உள்ள பேங்க் அஃபிஷியல் அப்டேட்ஸ மட்டும் ஃபாலோ அன்னோன் லிங்க்ஸ கிளிக் பண்ணாதீங்க. ஃபைனலா சொல்லணும்னா, இப்போ வரைக்கும் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் யூசருக்கு மேஜர் கம்பல்சரி நியூ ரூல்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணல. டிஸ்கஷன்ல இருக்கு. ப்ரொபோசல் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அஃபிஷியல் எல்லாமே டிஸ்கஷன்ல இருக்கு. அது வந்ததுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் என்னோட கருத்து. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.